டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? முக்தா பிரதர்ஸோட சிறப்பை பத்தி சொல்லுங்கன்ட்டு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. கண்டிப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் அடையாளமாக இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே தயாரானவங்க தான் முக்தா சகோதரர்களான ராமசாமி, சீனிவாசன் ஆகிய இருவருமே. முக்தா சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அங்கே உதவி இயக்குநராக பணியாற்றினார். அதனால் ஒரு படம் எப்படி உருவாகிறது என்பதை பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. முக்தா ராமசாமியை பொறுத்த வரைக்கும் அங்கே டைப்பிஸ்டாக பணியாற்றியவர் ஒரு படத்துக்கு எதெல்லாம் செலவழிக்கலாம், எதெல்லாம் செலவழிக்கக்கூடாது என்று அங்கே பணியாற்றிய போது தான் அவர் தெரிந்து கொண்டார். முக்தா சகோதரர் எடுத்த படங்களில் பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், சில படங்கள் தோல்வியடைந்திருக்கலாம். ஆனால் அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீடு தேடி சம்பளத்தை கொண்டு போய் கொடுக்குறத மட்டும் தன்னுடைய பிரின்சிபலாக வைத்திருந்தவர் தான் அவங்க ரெண்டு பேரும். அவங்க படத்தில் பணியாற்றினேன், எனக்கு சம்பளம் வரல அப்படின்னு அந்த படத்தில் நடித்த நடிகர்களோ அல்லது தொழில்நுட்ப கலைஞர்களோ சொல்ல முடியாத அளவுக்கு மிகச் சீரும் சிறப்புமாக அந்த நிறுவனத்தை நடத்தினவங்க தான் அவங்க ரெண்டு பேரும். தனுஷ் சார் அவரோட மகனுக்காக நிறைய பேர்கிட்ட கதை கேட்குறதா நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட 2 கதைகள் இருக்குது. ஒன்று காதல் கதை, இன்னொன்று க்ரைம். எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு தனுஷ் சாரை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சென்னையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. சினிமாவில் இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கிற விஷயமே பட தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் கதை சொல்கிறதுக்கு எப்படி அணுகுவது அப்படின்றது தான். அந்த கேள்வியை சர்வசாதாரணமாக நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருந்தால் தான் அது நடக்கும். சிவாஜி கணேசன் சாரும் டிஆர் ராஜ்குமாரி அவர்களும் ஜோடியாக நடிச்சிருக்காங்களான்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜியும் டிஆர் ராஜ்குமாரியும் ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இந்த படத்திலும் நடித்ததில்லை. எம்ஜிஆர் சாரை வாத்தியார்னு கூப்பிடுறதுக்கு என்ன காரணம்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய படங்கள் கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அந்த படங்களின் மூலம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை செலுத்தியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய பெரும்பாலான படங்கள் அப்படி அமைந்ததனால்தான் அவருக்கு வாத்தியார் என்ற பெயர் வந்தது. தனுஷ் சாரோட இட்லி கடையில் எனக்கு இட்லி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு நேற்று எனக்கு கிடச்சிது. இட்லி ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இட்லி கடையோட வியாபாரம் எப்படி போயிட்டுருக்குன்னு நியூசிலாண்ட்லேருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. இட்லி கடை வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இட்லி ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு கடையில் அதிகமாக வியாபாரம் ஆனால் அதுக்கு சுவைதானே ஆதாரம். ரஜினி சார் மராட்டி மொழி படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க. மராட்டி மொழியிலே ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ரஜினிக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் இன்று வரையிலே அது நிறைவேறியதாக தெரியல. சிவாஜி சார் சிங்கிள் ஹீரோவாக நடித்த கடைசி படம் எது அண்ட் அவர் கேரக்டர் ரோலில் நடித்த முதல் படம் எதுன்னு மாத்தூர்லேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. சிவாஜி கதாநாயகனாக நடித்த கடைசி படம்னா அது என் தமிழ் என் மக்கள் என்ற திரைப்படம் தான். குணச்சித்திர கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே குணச்சித்திர பாத்திரங்களை நடிக்க தொடங்கி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்வி சுப்பையாவுக்காக காவல் தெய்வம் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்திருந்தார். அது குணச்சித்திர வேடம் தானே. சித்ரா சார் உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் இது? எம்எஸ்வி சார், கண்ணதாசன் சார், சிவாஜி கணேசன் சாரா, இல்லை எம்எஸ்வி சார், வாலி சார், எம்ஜிஆர் சாரான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் கேட்டிருக்காங்க. பொதுவாக திரைப்படங்களை ரசிக்கின்ற எல்லாருக்குமே இந்த 2 காம்பினேஷனே ரொம்ப பிடிக்கும். நானும் பொதுவான சினிமா ரசிகன் தான். லெஜெண்டரி டைரக்டரான சிவி ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ண லாஸ்ட் படம் 1991 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் 2008 இறந்து போனார். இந்த 17 இயர்ஸ் கேப்பில் அவர் என்ன பண்ணாங்கன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஸ்ரீதர் நீண்ட காலம் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் அவர் எந்த திரைப்படத்தையும் இயக்கவில்லை. அந்த காலகட்டத்திலே மருத்துவ சிகிச்சையிலே இருந்தார் அவர். ரஜினிகாந்த் சாரோட ஜானி படம் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஜானி திரைப்படத்தை மறுவெளியீடு செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்போ வெளியாகும் அப்படின்னு தெரியல. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் எந்த மொழியில் அதிகமான பாடல் பாடியிருக்காங்கன்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மிக அதிகமான பாடல்களை பாடியதுன்னா அது தெலுங்கு படங்களில் தான். எம்ஜிஆர் சாரோட நெருக்கமாக இருந்தது ரஜினி சாரா இல்லை கமல் சாரா? இவங்க 2 பேரில் யாருன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல் ஆகிய இருவரில் எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்ததுன்னா அது கமல்ஹாசன் தான். ஆர்யா சார் ப்ரொடியூஸ் பண்ண படித்துறை படம் என்ன ஆச்சுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சில பிரச்சனைகள் காரணமாகத்தான் படித்துறை வெள்ளித்திரையை சந்திக்கவில்லை. இனி அது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன்.
எம்ஜிஆர் சாருக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கார்த்திக் ஸ்ரீராம் ஸ்ரீரங்கம்லேருந்து கேட்டிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்த நடிகர்னா அது நடிகர் திலம் சிவாஜி கணேசன் தான். நடிகர் முத்துராமன் சார் தமிழ் திரைப்படங்கள்ல இரட்டை வேடத்துல நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. குல கௌரவம் அப்படின்ற படத்துல இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் முத்துராமன். ORWO கலர்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் தமிழ் படம் எது? இதை பத்தி கூடுதல் தகவல் இருந்தா சொல்லுங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. RO கலரிலே வெளியான முதல் திரைப்படம் கே பாலச்சந்தருடைய இயக்கத்திலே உருவான பட்டண பிரவேசம் என்ற படம் தான். அந்த படத்தை தொடர்ந்து தான் பாரதி ராஜனுடைய இயக்கத்திலே RO கலரிலே உருவான 16 வயதிலே திரைப்படம் வெளியானது. சோழமங்கலம் சிஸ்டர்ஸ் மியூசிக் டைரக்டரா தமிழ் திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்களா? அப்படி ஆமானா என்ன படங்கள்னு நியூ ஜெர்சிலேருந்து எலமாரன் கேட்டிருக்காங்க. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, அப்போதே சொன்னேனே கேட்டையா, பிள்ளையார் ஆகிய 4 படங்களுக்கும் சோழமங்கலம் சகோதரிகள் இசையமைத்திருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் சார் நடித்த அந்த நாள், மணமகன் தேவை, மக்களை பெற்ற மகராசி, ரங்குன் ராதா இந்த படங்கள்ல எந்த படங்கள்லாம் வெற்றி படம், எந்த படங்கள்லாம் தோல்வி படம்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 5 படங்களில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுன்னா அது மக்களை பெற்ற மகராசி படம் தான். பழம்பெரும் நடிகையான EV சரோஜா மேமை பற்றி சொல்ல முடியுமான்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நல்ல நடிப்பாற்றலும் நடன திறனும் கொண்ட ஒரு நடிகை தான் EV சரோஜா. தன்னுடைய இளம் வயதிலேயே இயக்குனர் TR ராமண்ணாவை அவர் மணந்து கொண்டதுனால அவர் எந்த உயரத்தை அடைந்திருக்க வேண்டுமோ அந்த உயரத்துக்கு அவர் போகலை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். 1997ல் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடந்த ஸ்ட்ரைக்கை பற்றி சொல்லுங்கள். அண்ட் எப்படி லைட்மேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சேலரி இல்லாமல் அவங்க லைஃப் அண்ட் அவங்க ஃபேமிலியை மேனேஜ் பண்ணாங்கன்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ராமன் அப்துல்லா என்ற பெயரிலே பாலுமேந்திரா அந்த காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து கொண்டிருந்தார். பாலுமேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்படங்களுடைய ஸ்டில்லாம் அவர் தான் எடுப்பார். அன்றைக்கு அவர் அப்படி ஸ்டில் எடுத்து கொண்டிருந்த போது ஒரு புகைப்பட கலைஞர் தான் ஸ்டில் எடுக்கணும், நீங்கள் ஸ்டில் எடுக்கக்கூடாது என்று தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திலிருந்து அவருக்கு தடை விதித்தார்கள். அதுதான் அந்த ஸ்ட்ரைக்குக்கான போரி. அன்றைக்கு தொடங்கிய அந்த போராட்டம் பல மாதங்கள் தமிழ் சினிமாவிலேயே முடக்கி போட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் மேக்கப் மேன்கள், காஸ்டியூம்கள், இயக்குநர்கள் என்று எல்லோருமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கட்டத்தை சந்தித்தார்கள் என்பது உண்மைதான். அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் என்ன வசதி கேட்டாலும் அந்த நிறுவனத்திலே செய்து கொடுப்பார்கள். ஆனால் தங்களுக்கென்று தனியாக ஒரு மேக்கப் மேன் வேண்டும் என்றோ காஸ்டியூம் வேண்டும் என்றோ கேட்டால் நிச்சயமாக TR சுந்தரம் அதற்கு உடன்பட மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்திலே தன்னுடைய நிறுவனத்திலே பணியாற்றிய மேக்கப் மேன், காஸ்டியூம் மேலே அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதன் காரணமாகத்தான் காட்டு ரோஜா அப்படின்ற படம் அங்கே தயாரான போது அதற்காக ஒப்பந்தமான ஒரு நடிகை எனக்கென தனி மேக்கப் மேன் வேண்டும் என்று கேட்டதுனால அந்த நடிகையே திருப்பி அனுப்பிவிட்டார் TR சுந்தரம். அப்படி ஒரு நடிகையினுடைய ஒப்பந்தத்தையே ரத்து செய்த TR சுந்தரம் MR ராதா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல இடத்து சம்பந்தம் படத்துலேருந்தே கஜபதி அப்படின்றவர் தான் எனக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கார். அதனால் இந்த படத்துக்கும் அவர் தான் எனக்கு மேக்கப் போடணும், அதனால் இந்த படத்துக்கு அவரை தான் நீங்கள் மேக்கப் மேனாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று MR ராதா சொன்னபோது மேக்கப் மேன், காஸ்டியூமர் இதை மட்டும் நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம், உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு வேணால் ஒரு கன்செஷன் தரேன், இந்த கஜபதியை உங்களுக்கு மேக்கப் போடணும்னு அனுமதிக்கிறேன், ஆனால் அவருக்கான ஊதியம் இருக்க அதை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தராது, உங்களுடைய ஊதியத்திலிருந்து தான் நீங்கள் தர வேண்டும் என்று கட் அண்ட் ரைட்டாக சொன்னவர் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான TR சுந்தரம். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மேடம்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை நாங்கள் ஊட்டியில் போய் அப்படியே சன்ரைஸ் வரும்போது எடுக்கணும். நைட்டில் நீங்கள் ஊட்டியில் எப்படி இருக்கும் பாருங்கள், வேக் சார்லாம் சேரன் நான் எனக்கு என்ன கதிருக்கு முன்னே பழக்கம் எப்படின்னா, நான் ஃபிலிம் ஷூட் படிச்சுட்டு இருக்கும்போது தேசிய போய் ஒர்க் பண்ணுறேன். அந்த கொடியெல்லாம் நான் தான் வடிவமைச்சேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது திமுக கொடி மாதிரியே இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த படம் இப்போ பார்த்தீங்க. ஆமாம், சேரன் சார் திட்டமிடல் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் தவமாயுதம் வேலை செய்யும்போது தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கணும். அப்போ இவர் போய் கடை வீதியில் போய் பட்டாசு வேணும். எங்கள் நேரம் பாருங்கள், அப்போ அது BJP ஆச்சு. அதே மாதிரி வெற்றிமாறன் நீங்கள் வைக்கிற ஷார்ட் படத்தை பார்த்தீங்கன்னா விசாரணைலாம் பார்த்தா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.